வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளை பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்புடைய இலக்கண பகுதிகளை பார்க்க போகிறோம். 10th புக் இலக்கணத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான பகுதியிலும் கூட அதிகமான கேள்விகள் இலக்கணம் எடுத்துகிட்டா 10ஆம் புக்கில் தான் நிறையா டாபிக் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். முக்கியமான பகுதிகளை கம்பல்சரி பார்க்கணும். ஆல்ரெடி 6th to 9th வரைக்கும் பார்த்துருக்கோம். வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இதோடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டெலகிராம் குரூப் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இல்லை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப 10th புக்கு போட்டு இலக்கணம் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. கம்மியான பகுதி தான், ஆனால் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா? கொடுக்கப்பட்ட 25 கேள்விகள் இலக்கணம் இருக்குது அப்படின்னா 6th to 9th 10th ரொம்ப முக்கியமான பகுதிகள் இருக்குது. சரிங்களா? 6th to 8th வரைக்கும் இருக்கக்கூடியது திரும்ப 9th 10th அப்படியே திரும்ப கொடுத்துருக்காங்க. அதனால் கம்பல்சரி என்ன செய்யுங்க, 9th 10th கம்பல்சரி படிச்சுக்கோங்க. 9th 10th ரொம்ப முக்கியமான பகுதியிலும் கூட. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கப்படுது மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறிய இலக்கணம் துணை செய்யும். ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணத்தை பார்க்க போகிறோம். அந்த எழுத்து இலக்கணத்தில் நம்மளுக்கு தெரியும், மொத்தம் சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது மொத்தம் 10 எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் சொல்லிட்டு 6ஆம் வகுப்புலேயே படித்த உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் 10. இவற்றில் உயிரளபடை, ஒற்றளபடை, அளபடை குறித்து இங்கே காணும். அளபடுத்தல் அப்படின்னா அளபடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு பொருள். நீண்டு ஒழிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, சவுண்டு. நீண்ட ஒலியத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அளபடைன்னு சொல்லுவோம். பேச்சு வழக்கில் சொற்கள் நீண்டு ஒழித்து பேசும். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கு இனிய ஓசை தரும். அதுக்கிட்ட அம்மா, தம்பி அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? அப்போ என்ன கேட்டால், நீண்டு ஒழிக்கிறப்ப இனிய ஓசை தருது. பேச்சு வழக்கில் அது இருக்குது, ஆனால் அது எழுத்து வழக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. சரிங்களா? பேச்சு வழக்கில் நம்ம சொல்லக்கூடியதை எழுத்து வழக்கிலையும் தள்ளபடிங்கிறது வரத்தான் செய்யுது அப்படிங்கிறதையும் குறிப்பிடலாம். அதெல்லாம் பாருங்கள். உயிரளபடி செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் என்று உயிர் நெட்டெழுத்துக்கள் தந்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்கள் இனமான எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கு அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை ஆகும் அப்படின்னு குறிப்பிடார். அதாவது செய்யுள் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் இருக்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். சரிங்களா? ஒரு செய்யுள்ள ஒரு மொழினா ஒரு சொல்லுக்கு முதல்லையோ இறுதியிலையோ இடையிலையோ நிற்கக்கூடிய நெட்டெழுத்துக்கள், நெட்டெழுத்துக்கள், நெடிலெழுத்துக்கள் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்கள் இனமான குற்றெழுத்துக்கள். நெட்டெழுத்துக்கள் இனமான குற்றெழுத்துக்கள்னா ஆ அப்படிங்கிறது இனமான எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் என்ன செய்யும், அருகில் வரும். இதுதான் உயிரளபடைன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. உயிரளபடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செய்யுள் இசை அளபடை. அதிலே இருக்குது செய்யுள் இசை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை என்போம். இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர் அப்படின்னு குறிப்பிட்றார். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை சொல்லுவாங்க. நெட்டெழுத்துக்கள் அளபடுக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, செய்யுளிசை அளபடுன்னு சொல்லுவாங்க. செய்யுளில் ஓசை குறையும் போது மட்டும்தான். அப்போ செய்யுளில் ஓசை குறையும் போது அப்படின்னா என்ன கேட்டால், இப்போ திருக்குறள் இருக்குது. திருக்குறள் மொத்தம் 2 அடிகளை 7 இதுகளே இருக்குன்னு வச்சுக்கிறேன். இப்போ குறள் வெண்பாவுடைய இலக்கணத்தின்படி, செய்யுளுடைய இலக்கணத்தின்படி சரிங்களா, என்ன கேட்டீங்கன்னா ஓரசை சீர் கடைசியாக மட்டும்தான் வரணும். ஓரசை சீர்னா அசை பிரிப்போம், யாப்பிலக்கணத்தில் வரும். ஓரசை சீர் கடைசியாக மட்டும்தான் வரணும். சரிங்களா? ஆனால் ஓரசை சீர் இடையில வந்தால் தவறாகும். அப்போ ஈரசை சீராக மட்டும்தான் இடையில கொடுக்கணும். அப்போ ஈரசை சீர் வர்றப்ப என்ன செய்வானா, புலவர் தனக்கு இனமான எழுத்து, ஒரு நெடில் எழுத்து போது இனமான குரல் எழுத்து போட்டு என்ன செய்வார், அந்த ஓசையை நிறைவு செய்வார். அதுதான் சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. செய்யுள்ள இலக்கண முறைன்னு இருக்குது. அந்த இலக்கண முறை மாறக்கூடிய இடத்துல இனமான எழுத்துக்களை போட்டு சரி செய்யும் முறை பேர் தான் என்னது, செய்யுளிசை அளபடை. சரிங்களா? அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை என்பது இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு ஓதல் அப்படின்னு சொல்லி மொழி முதல், ஊரார் அப்படின்னு சொல்லி மொழி இடை. நல்லா இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 3 to 4 எழுத்துக்கள் இருக்குது. சில உயிரெழுத்துக்கள் இடையில வந்திருக்கும். உயிரெழுத்துக்கள் இடையில குறைந்தபட்சம் எழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? 3 எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா அது என்ன அளபடி ஞாபகம் வச்சுக்கணும்? இசை நிறை அளபடை அல்லது செய்யுளிசை அளபடின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். அதே இன்னிசை அளபடை அப்படின்னா, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடில் அளபடுத்து வருவது என்ன அளபடை? இன்னிசை அளபடை. நல்லது. இதில் ஒன்று தான் வரும், கொடுப்பதும் எடுப்பதும் தான் வரும். செய்யுளில் ஓசையே குறையல, ஆனால் இனிய ஓசைக்காக வருது பார்த்தீங்களா? அது ஓசை குறையுது. ஓசை குறையினா எழுத்து கம்மியாக இருக்குன்னு. எழுத்து அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா என்ன அளபடையாரு? இந்த அளபடையாரு. இதில் நல்லா இருக்கு. அங்கே உம்முன்னு வரவே வராது. இங்கே எப்படி தான் வரும்? இது மட்டும்தான் இந்த அளபடை. சரிங்களா? அதுக்கடுத்து சொல்லிசை அளபடை பாருங்கள். ஒரு பெயர் சொல்லில் எச்ச சொல்லாக திரிந்து அளபடுவது சொல்லிசை அளபடை. அப்போ ஒரு எச்சத்துக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வினையச்சத்துடைய விகுதிகளாக என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஊ மற்றும் ஈ தான் விகுதிகளாக வரும்.
தெரியல. அப்போ நலத்துக்கு இந்த ஈ வந்துச்சு அப்படின்னாலே என்ன போட்டுருங்க, கண்ணை மூடிட்டு என்ன அளபடி போட்டுடலாம் தெரியல, சொல்லி செயலபடி போட்டுருங்க. பெயர் சொல் எச்சமாக மாறுவதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எச்சம்னா என்னது, வினை எச்சமாக மாறுது, ஈ தான் அதோடைய அளபடி, அவ்வளோதான். தெரியல. அதான் உரநசை, உள்ளம் துறையாக சென்றால் வரணசை. 3 குழு ஃபஸ்ட்டு எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை வச்சு, உயிரெழுத்துக்கள் இடையிலையோ இறுதியிலையோ முதல்லையோ வந்திருக்கு. எழுத்துக்களுடைய எண்ணிக்கை வந்து 2 3 4 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா கண்ணமொழி போட வேண்டியது. 3 4 எழுத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் சார். அப்போ 3 வந்துச்சு அப்படின்னா இந்த அளபடி போட்டு, ஈன்னு வந்துச்சு அப்படின்னா என்ன அளபடி போட்டுரும், இந்த அளபடி போட்டுரும், அவ்வளோதான். வேறு எதுவும் ஈ அந்த அளபடிக்கு வரவே வராது. ஓகே, அதுக்கடுத்து ஒற்ற அளபடி. தெரியல. இவ்வாறு நசை என்பது விருப்பம், நசை என்பது விருப்பம், விருப்பி எனும் பொருள் தருவதாக நசையின் அளவெடுத்து பெயர் சொல் எச்சமாக மாறுகிறது. ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதன் நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் 10 மெய்யெழுத்துக்கள் ஒற்றும் அளவெடுப்பது. இந்த மெய்யெழுத்துக்கள் 2 வந்துச்சு அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுங்க, ஒற்றளபடி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய்யெழுத்துக்கள் 2 வந்தால் அங்கே உயிரெழுத்துக்கள்னு சொன்னோம், இங்கே மெய்யெழுத்துக்கள் வந்தால் மெய்யெழுத்துக்கு ஞாபகம் வந்து 10 எழுத்துக்கள் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மொத்தம் 18 மெய்யெழுத்துக்களை கசட தவிர விட்டுறணும். கசட தவிர விட்டுட்டாலே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக. கசட தவிர என்ன வராது, சில ஒற்றளபடியில் வராது. சரிங்களா? ஓகே, அடுத்தது போகலாம். அடுத்த டாபிக்கு சொல் இலக்கணம். ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காரு, பெருசால அது கொடுக்கல உங்களுக்கு. சொல் இலக்கணத்தில் சொல் என்பது பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது, ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லலாம். சொல் என்பது ஒருத்தர் தனித்து வந்து நம்மளுக்கு பொருள் தரலாம், அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம், அதான் சொல் அப்படிங்கிறத குறிப்பிடுறோம். இதில் பாருங்கள், இருதிணை ஐம்பால்களை குறிக்கும். சொல் எப்படி இருக்கும், இருதிணைனா உயர்திணையாக இருக்கும், அட்டணையாக இருக்கும். ஐம்பால்னா என்னது, ஆண்பால் பெண்பால் பரல்பால் ஒன்றன்பால் பலவீன்பால் சொல்லி 5 பால்களை குறிக்கும். மூவிடங்களில் வரும் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லி 3 தன்மை என்றால் தான், நான் சொல்வது தன்மை, முன்னிலை என்பது நீ சொல்வது முன்மை, அவர்கள் அப்படின்னு சொல்கிறது என்னது படற்கை. வெளிப்படையாகவும் வரும் குறிப்பாகவும் வரும். அல்ல குறித்து சொல்ல பின்னாடி வரும் என்னன்னு சொல்லுவாங்க. மூவகை மொழி, தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என மூவகையாக அமையும். ஒரு மொழி ஒரு பொருள் வளனம், தொடர்மொழி பல பொருள் வளனம், பொது இருமையில் எனப்படும். தனிமொழி, ஒரு சொல் தனித்திரன்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்திரன்று பொருள் தருமாயின் அது என்னது, தனிமொழி எனப்படும். 2 அல்லது மேற்பட்ட தனிமொழி தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். தெரியல. ஒரு சொல் தனித்தென்று பொருள் தருமாயின் தனிமொழி, 2 அல்லது மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தான் அது என்ன, தொடர்மொழி எனப்படும். அதுக்கடுத்து பொதுமொழி, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையோ அச்சொல்லை பிரிந்து நின்று சில வேறு பொருளையோ தருமாயின் அது பொதுமொழி எனப்படும். இதுதான் முக்கியமானது. 8 என்பது எண்ணெய் குறிக்கும், வேங்கை என்பது மரத்தை குறிக்கும். அதே இங்கே 8 என்பதை பிரிக்கிறோம் அப்படின்னா எல் கூட்டல் தூன்னு பிரிப்போம். அப்போ எல் கூட்டல் தூ என்பது என்னங்கன்னா எல்லை உண் அப்படிங்கிறத குறிப்பிடுது. இங்கே பாருங்க, வேம் கூட்டல் கை அப்படின்னா என்னங்கன்னா வேகின்ற கை அப்படின்னு பொருள் தரும். அப்போது இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பொதுமொழின்னு சொல்லக்கூடியது சேர்ந்திருக்கிறப்போ ஒரு பொருளையும் பிரிக்கும் போது ஒரு பொருளையும் தரக்கூடியதான் என்னது, பொதுமொழி என்று அழைப்பாங்க. அவ்வளோ. தொழிற்பெயர் ஆல்ரெடி பார்த்துருக்குது, திரும்ப குறிப்பிடாங்க. வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது, வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய சொல்லுதான். வினையோ செயலையும் குறிக்கும். எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாக வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். எதை குறிக்காது, எண்ணையோ இடத்தையோ காலத்தையோ பால் ஆகியவற்றை குறிப்பாக வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது என்னது, தொழிற்பெயர் எனப்படும் குறிப்பிடுறாங்க. இதில் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள், வினையடி விகுதி சேருவதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயராகவும் குறிப்பிடுறாங்க. சில நடத்துங்க. வினையடியுடன் விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்பது நடத்தல், வாழ்க்கை, சில அப்புறம் என்னது ஆளல் அப்படி சொல்லக்கூடிய இதெல்லாம் என்னது தொழிற்பெயர்களாக தெரியல. இதில் பாருங்கள், இதில் வினையடி என்பது நடத்தல் நடை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எதிர்மறை தொழிற்பெயர், எதிர்மறை பொருளை தருவது எதிர்மறை, நடவாமை கொல்லாமை அப்படின்னு சொல்லி. எதிர்மறையுடைய விகுதியே மை தான். எதிர்மறை தொழிற்பெயருடைய விகுதியே என்னங்கன்னா மை, ஞாபகம் வச்சுங்க. எதிர்மறை தொழிற்பெயருடைய விகுதி என்னது, மை அப்படிங்கிறது வரக்கூடியது. அதுக்கடுத்து முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் என்பது எல்லாத்துங்க விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராகுதல் முதல்நிலை தொழிற்பெயராகவும் குறிப்பார். விகுதி பெறாமல் இருக்கும், தட்டுதல், உரைத்தல், அடி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்பது விகுதி பெறாமல் முதல்நிலை வரும்பொழுது எழுத்து திரிந்து வருவது. கெடுதல் அப்படிங்கிற தொழிற்பெயர். கெடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர், அதை கேடுன்னு சொன்னால். சுடு என்பது தொழிற்பெயர், சுடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர், சூடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? இதில் பாருங்கள், அதுக்கு வினையாளுமை.
வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வருவது பயனிலை கொண்டு முடிவது வினையாளன் பெயர் எனப்படும். தன்மை, படற்கை, முன்னிலை ஆகிய இடங்களில் வரும். அது அந்த இடத்துல வரைய வராது. வந்தவர், பொறுத்தார் அப்படி சொல்லக்கூடியது வினையாளன் பெயர். நல்லா பண்ணுங்க. இது வினை பெயர்த்தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும். வினை பெயர்த்தன்மையாகி வினையத்தான் உணர்த்தி நிற்கும். இது தொழிலை செய்யக்கூடிய கருத்தாய் உணர்த்தி நிற்கும். இது வினை பெயர்த்தன்மையாகி வினையத்தான் உணர்த்தி நிற்குமே தவிர இது என்ன செய்யும்? வினையாளன் பெயர் தொழில் செய்யும் கருத்தாய் உணர்த்தி நிற்கும். யாருன்னைக்கு ஒரு நபரை குறிக்கக்கூடியதாக இருக்கு வினையாளன் பெயர். சரிங்களா? காலம் காட்டாது, காலம் காட்டும். வினையாளன் பெயர் காலம். இது காலம் காட்டாது. தொழில்பெயர் நல்லா பார்த்துங்க. தொழில்பெயர் என்ன செய்யாது? காலத்தை காட்டாது. சரிங்களா? கெடுதல் அப்படின்னா என்னது? கெடுதல்ங்கிறது எந்த காலம் சொல்ல முடியாது. சரிங்களா? காலத்தை சொல்லவே சொல்லாது. அதுக்கடுத்து இது காலம் காட்டும் வினையாளன் பெயர். ஏன்னா பொறுத்தார் அப்படின்னா என்னது? பொறுத்தார். வாழ்வார் அப்படின்னா என்னது? எந்த குறிப்பிடுவோம்? நம்ம வாழ்வாருங்கிறது எதிர்காலத்தில் வாழ்வார் அப்படின்னு குறிப்பிடுவோம். வந்தவர் அப்படின்னா வந்தவர் இறந்த காலத்தை சொல்லுவோம். படற்கைக்கு உரியது. இது பெரும்பாலும் இன்னைக்கு என்ன கெடுதல் அப்படிங்கிறது படற்கை தான் வரும். தன்மை முன்னிலையில் வரைய வராது, படற்கைக்கு தான் வரும். இது மூவிடத்துலையுமே வரும். வந்தவர், நான் அப்படின்னு சொல்லி மூவிடங்களையும் வரும். பாடுதல், படித்தல், பாடியவள், படித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இயல் 2 இருக்கக்கூடிய தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் இருக்கு. பார்க்க போகிறது தொகைநிலை தொடர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். தொகை என்றால் என்ன அப்படிங்க தெரிஞ்சிருக்கோம். தொகை என்றால் தொகுத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2 சொற்களுக்கு இடையில் ஏதோ ஒன்றை மறைத்து வைத்து தொகுத்து சொல்லுங்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொழுதுறவு சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான் அப்படி சொல்றோம். பெயர் சொல்லோடும் வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொக்கி மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நின்று நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர்ன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. 2 அல்லது மேற்பட்ட சொற்கள் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா 2 சொற்களும் சேர்ந்து ஒரே சொல் மாதிரி இருக்கு அப்படின்னா அது பேர் என்னது? தொகைன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே என்னது? வேற்றுமை இருக்கும், பண்பு இருக்கும், ஏதோ ஒன்று மறைந்து இருக்கும். அதான் சொல்கிறேன். கரும்பு தின்றான், அந்த இடத்துல கரும்பை தின்றான் எனும் பொருளை உணர்த்துகிறது. இத்தொடரில் 2ஆம் வேற்றுமை உருவான ஐ என்பது மறைந்து வருகிறது. அதனால் அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. தொகை 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. வேற்றுமை தொகை மதுரை சென்றனர். தொடரில் மதுரைக்கு சென்றனர் விரித்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உறுப்பு இடையில் இல்லை. இதனை தொக்கின் என்று பொருள் உணர்த்துகிறது. இதுதான் இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு ஐயாளுக்கு என மறைந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை ஆகும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 8th. திரும்ப அதே தான் கொடுத்துருக்காங்க. உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை. தேர்ப்பாகன், தேரை ஓட்டும் பாகன் என பொருள் உணர்த்துகிறது. கொடுக்கப்பட்ட இடத்துல தேரை ஐயும் மறந்திருக்கு, ஓட்டும் இருக்கு. அப்ப என்னது? உருவும் பயனும் உடன் தொக்கு தொகைன்னு சொல்றாங்க. ஒரு இதில் உருவும் வேற்றுமை உருவும் அவருடைய பயனும் மறைந்து வந்துள்ளது. அதனால என்னது என்ன சொல்றாங்க? இதை வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை என்று குறிப்பிடுறாங்க. தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் சொண்டு கூ என்ற 3ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை உருவும் அதோட என்ன பயனும் செய்யும் அப்படிங்கிறதுக்குல. அதனால 3ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கு தொகைன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கரைந்த பெயரச்சம் வினைத்தொகை ஆகும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வினைத்தொகை என்பது ஒரு காலம் கரைந்த பெயரச்சம். காலம் காட்டும் இடைநிலையும் இந்த வீசு தென்றல் இருக்கு, வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல், கொள்களிர் அப்படிங்கிறத சொல்ல ஒரு வினைத்தொகை என்பது பிரிச்சோம் அப்படின்னா பெயரச்சம் ஆயிரும். அது ஒன்றிச்சு அப்படின்னா வினைத்தொகை இருக்கும். அதில் என்ன ஒன்று இருக்கும், என்ன உள்ள இருக்கும் அப்படின்னா காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விதியும் மறைந்திருக்கும். அவ்வளோதான் வினைத்தொகையை பொறுத்தவரை. ஓகேவா? இந்த இருக்குல்ல கொள்களிர், கொள் என்பன வினைப்பகுதிகள். இவை முறையே தென்றல் களிறு எனும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை என்ன செய்து காலத்தை வெளிப்படுத்தாத வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு. அப்போ காலமும் பெயரச்ச விதியும் மறைந்து வந்தால் அது என்னது? வினைத்தொகை எனப்படும். அதுக்கடுத்து பண்பு தொகை. ஆல்ரெடி பண்பு தொகை நாவல் நிறையும் வடிவம் சுவை அளவு முதலான உணர்த்துவது பண்பு பெயர்களாகும். அது தழுவி நிற்கும் இடையில் மை என்னும் உருவும் மறைந்து வருவது பண்பு தொகை. செங்காந்தல், செம்மையாகிய காந்தல், வட்ட தொட்டி, வட்டமான தொட்டி, இன்மொழி, இனிமையான மொழி. இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. இன்மொழி என்பது எப்படி பிரிக்கணும்? இனிமையான மொழி அப்படின்னு பிரிக்கணும். மை என்ற உறுப்பு என்ன செய்யும்? மறைந்து வரும். தெரியல. மை என்ற உறுப்பு மறைந்து வருதான் என்னது? பண்பு தொகை. இருபெயரடு பண்பு தொகை என்பது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்பும் வருவதற்குரியது என்னது? சிறப்பு. இது மார்கழி திங்கள். திங்கள் என்பது
எனது பொதுப்பெயர் எல்லா மாதத்துக்கும் சொல்லும். மார்கழி என்பது ஒரே ஒரு மாதத்துக்குரிய சிறப்பு பெயர். சாரை பாம்பு, பாம்பு என்பது எனது பொதுப்பெயர். சரிங்களா? பாம்பு என்பது எனது பொதுப்பெயர். சாரை என்பது சிறப்பு பெயர். அதாவது திங்கள், பாம்பு ஆகிய பெயர்கள் மார்கழி, சாரை சிறப்பு பெயர்களும் வந்து மார்கழி, திங்கள் என்னும் சாரை பாம்பு என்னும் இடப்பெயர்ந்து பெயர்களாக வந்துள்ளதுன்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து ஊமை தொகை. ஊமை உறுப்புகளுக்கு ஊமேயம் இடையில் ஊம உறுப்பு மறைந்து வருவது ஊமை தொகை எனப்படும் குறிப்பிட்றாங்க. அதில் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எனது மலர்கை, மலர் போன்ற கை அப்படின்னு குறிப்பிடுறது. மலர்கை ஊமேயம் இடையில் ஊம உறுப்பு மறைந்து வருவது உண்மை தொகை. இரு சொற்களுக்கும் இடையில் என்று உறுப்பு மறைந்து வந்தால் அது என்னது உண்மை தொகையாகும். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். அதாவது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும், தாய் செய், தாயும் செய்யும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அன்மொழி தொகை. வேற்றுமையோ, வினையோ, பண்போ, ஓமையோ, உண்மையோ ஆகிய தொடர் உறுப்புகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து வந்துட்டு பொருள் தந்தால் அது என்னது அன்மொழி தொகை. அதுவும் இருக்கும், அது இல்லாமலும் வேற எதுவும் அப்படின்னா சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு சொல்லி சரி. அப்போ முறுக்கு மீசை வந்தார் அர்த்தம். முறுக்கு மீசை உடையவர் வந்தார்னு தொகைநிலை தொடர் அல்லாது வேறு தொற்கை மறைந்துட்டு பொருள் தருன்னு குறிப்பிட்றாங்க. ஓகேவா? இதுதான் தொகை தொடர். அதுக்கடுத்து பார்க்க போகிறது தொகாநிலை தொடர். இந்த தொகாநிலை தொடர்னா ஒன்றும் இல்லை, எதுவுமே மறைந்து வராது, நேரடியாக வரும். அது 6 வகைப்படும். இது என்ன செய்யுது? 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் என்பது இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உறுப்போ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்து தொகாநிலை தொடர். காற்று வீசியது, குயில் குவியது. காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் நேரடியாக வந்திருக்கு. அதுபோன்று 2வது தொடரில் அப்படி தான். எழுவாயும் பயனிலையும் நேரடியாக எந்ததையும் மறைக்காமல் வந்துச்சு அப்படின்னா அது என்னது? தொகாநிலை தொடர். எழுவாய் தொடர் ஆல்ரெடி பார்த்தோம். எழுவாய் தொடர்னா என்னது? ஒரு எழுவாய் பயனிலை கொண்டு முடியும். பெயர், வினை ஆகிய பயனிலை கொண்டு முடிவது. இனியன் கவிஞர், காவேரி பாய்ந்தது, பேருந்து வருமா அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அது விழித்தொடர். விழியுடன் வினைவை தொடர்ந்து வருது விழித்தொடர். நண்பா எழுது, நண்பா என வினை பெயர் விழி. ஆல்ரெடி 8ஆம் வேற்றுமையில் பார்த்துருப்போம். போன 8ஆம் வகுப்புலேயே பார்த்துருப்போம் இதெல்லாம். சரிங்களா? விழித்தொடர்னு அழைத்தல், அவ்வளோதான். எதுவுமே மறைந்து வராது. நண்பா எழுது, நண்பா வா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னது? விழித்தொடர். அதுக்கடுத்து வினைமுற்று தொடர் ஆல்ரெடி தெரியும். என்னது வினைமுற்று தொடர் அப்படிங்கிறது? வினைமுற்றுடன் பெயரை தொடர்ந்து வருவது. பாடினால் கண்ணகி அப்படின்னா என்னது? வினைமுற்று தொடர். கண்ணகி பாடினால்னா வினைமுற்று தான். பாடினால் கண்ணகி என்பது வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர். இதெல்லாம் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும். கேட்ட பாடல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, பெயரச்சனான்னு சொல்லி பார்த்துருக்கோம். தெரியல, முற்றுப்பெறாத ஒரு சொல் பெயரை கொண்டு முடிதான் என்னது? படித்த மாணவன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? பெயரச்ச தொடர். வினையச்ச தொடருங்கிறது என்னது? முற்றுப்பெறாத வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் ஆகும். பாடி மகிழ்ந்தனர், பாடி என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது. வேற்றுமை தொடர். வேற்றுமை என்னும் உறுப்பு வெளிப்படு அமையும் தொடர். கற்றையே படித்தால் வேற்றுமை வெளிப்பட்டு அமைச்சா அது என்னது? வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றையே படித்தால் ஐ விருப்பு. அன்பால் 3ஆம் வேற்றுமை உறுப்பு. அறிஞருக்கு பொன்னாடை 4ஆம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? இது மாதிரி வேற்றுமை தொடரும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரக்கூடியது. அதுக்கு இடைச்சொல் தொடர். பெயர் சொல்லுக்கும் இடைச்சொல் பெயருடன் வினையோடு இடையில் வருவது என்னது? இடைச்சொல் தொடர் எனப்படும். அதுக்கடுத்து மற்றொன்று அப்படி வரக்கூடியது. உரிச்சொல் தொடர் அமல் தெரியும். உரிச்சொல்னா என்னது? சால சிறந்தது, அதனை தொடர்ந்து சிறந்தது எனும் வருகிறது. அடுக்கு தொடர் சொல்லலாம் என்ன செய்யும்? ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வரக்கூடியது என்னது? 2-3 முறை வரக்கூடியது என்னது? அடுக்கு தொடர். அவ்வளோதான். தொகாநிலை தொடர் மொத்தம் 9 வகைப்படும். அந்த வகையை கொடுத்துருக்காங்க. இது முற்றச்சம் முக்கியமானது. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டுநிலை பெயரச்சங்கள். பெருமளவில் பெயரச்சங்கள் இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரச்சங்களை செய்யும் என்னும் வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயர்ச்சி உருவாகின. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி என்று குறிப்பிடுகின்றன அப்படின்னு குறிப்பிடாங்க. ஓகேவா? 10th புக்கில் ஒரு பகுதி முடிச்சாச்சு. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இலக்கணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மொழித்திறன் பயிற்சிகள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை வீடியோவாக பார்க்கலாம்.